Disclaimer. This video is created for educational and informational purposes only. The information shared is based on official notifications and publicly available sources. Candidates should verify eligibility, vacancies, salary, important dates, and the application process through the official notification before applying. This channel is not affiliated with CCRS or any government department and does not guarantee recruitment, employment, or selection. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சென்டர் ஆஃப் ரேடியோ, அதாவது டாட்டாவோட அபிஷியல் மொமெண்ட்ல இருந்து விட்டுருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். டாட்டா அப்படின்னோடனே நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது வந்து பிரைவேட் தானே அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. ஸோ டாட்டா அப்படின்ற நேம்லே நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. NCRA அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். அதில் அஃபிஷியலாக நம்ம டாடா அப்படின்ற டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. இந்த மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்ல ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலையும் பார்க்குற மாதிரியான அரசு வேலைகள் விடப்பட்டிருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு கிளர்க் ஆஃபீஸ் சிஸ்டம் அப்படின்ற 2 ஜாப் தான் உங்களுக்கு தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு. டிகிரி, மாஸ்டர் டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்கன்ட்டு நிறைய கேட்டகரிஸ்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப் டு சேலரி வந்து கிளர்க் மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு 46,990 ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி, இது போகையுமே ஒரு போஸ்டிங்குமே சேலரி அப்படின்றது சேஞ்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆகுது. ஸோ அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்க போறோம், இதுக்கான அதர் அஃபிஷியல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டது, ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க, அது சம்பந்தமா டீடைல்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டீங்களா. இப்போ அது சம்பந்தமான வீடியோஸும் வந்து சொல்றேன், பாருங்க. லிங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்புகள் மாதிரி நம்பகமான வேலைவாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நம்பகமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்புகள் வேணும், அதை பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை தொட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து விசாரிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. அப்படின்னா இப்போ இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஓகே, இது வந்து NCRA, அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் ரேடியோ அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய டர்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடியது. இந்த 2026 விட்டிருக்கக்கூடிய 9வது நோட்டிஃபிகேஷன், அதாவது 9வது ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விடுறாங்க இந்த வருஷத்துல மட்டும். ஓகே, இதுல என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்கு, யார் யார் விண்ணப்பிக்கலாம். ஸோ பேசிக்கா நீங்க 10th இருந்து டிப்ளமோ, ITI இல்ல எனி டிகிரி முடிச்சவங்க, BE, BTech, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வெர்ஷன்ஸ் ஆஃப் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்னா, கிளர்க்ல A கிரேடு, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெயினர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங்கான ட்ரெயினர், லைப்ரரி ட்ரெயினர், அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே முழுக்க மத்திய அரசோட வேலைவாய்ப்புகள் தான். அதுவும் எல்லாமே நிரந்தரமான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம், டெம்பரவரி நினைக்க வேண்டாம், நிரந்தரமான ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புகள் தான். ஸோ இந்த வேலைகளுக்கு ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைமிங் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா லொகேஷன்ஸ்லுமே இந்தியாவில் வந்து மோஸ்டா வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலுமே எந்த லொகேஷன்ஸ்ல வேணாலுமே இருக்கலாம். ஸோ எந்த லொகேஷன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள போட்டாலும் நீங்க எப்படி பார்க்கறதுக்கு வில்லிங்கா இருக்கணும், அதையுமே அவங்க தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணதுன்னா மொத்தம் நம்ம பார்க்கக்கூடிய உள்ள பதவிகள் இருக்கு. ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்ல இருந்து, கிளர்க், செக்யூரிட்டி கார்டு வரைக்கும் இருக்கு. இதுல வந்து யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு பதவி, அந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கான பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயமான்னு கேட்டா மேண்டிட்டரி கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இருந்துச்சு அப்படின்னா எசென்ஷியலா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அவ்வளவுதானே தவிர்த்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க உள்ள வந்துட்டு நீங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன், பேசிக் என்னதெல்லாம் இருக்குன்ற பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளவு பதவிகள் இருக்கு, நான் எல்லாத்துக்குமே ரீட் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப டூ மச் லாங்கா போயிடும். ஸோ உங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க உள்ள வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன பதவி, அதில் வந்து யார் 10th முடிச்சதுக்கு என்ன வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற
எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு இங்கே விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாகவே சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் பேசிக்காக 18 இருந்து 28 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் சில பதவிகள் டிபெண்டிங் ஆன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40, 35 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இது போக நீங்கள் வந்து இப்போ எஸ்சிஎஸ்டி கேட்டகரிஸ் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிஸாக இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்படின்ட்டு ஒரு பதவிக்கு ஏற்ற மணி வந்து சேஞ்சஸும் இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. பட் இது வந்து பேசிக் தான். இதுலேருந்து எல்லாத்துலேயுமே ரிலாக்ஸேஷனுக்கான ஏஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேலரிங்க. சேலரி வந்து இதில் போட்டிருக்கக்கூடிய சேலரி தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய சேலரி இதில் வந்து அப்ராக்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது போக டேக் ஹோம் சேலரி அப்படின்றது இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இன்க்ரீஸில் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு போஸ்டிங்ஸுமே வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ப்ளஸ் இது போக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அலோன்ஸ் அப்படின்றதுலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு போஸ்டிங் ஏற்ற மாதிரிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்து போட்டிருக்காங்க லெவல் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டு இதில் கிடைக்கக்கூடிய அலோன்ஸ் அப்படின்றது மாறுதலாக இருக்கும். ஒரு 6க்கும் மேற்பட்ட ஒரு அலோன்ஸ் அப்படின்றது இதில் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். ஓகே, எல்லாமே இப்போ பார்த்தாச்சு ப்ரோ. இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் தான் வந்து விண்ணப்பிக்க போறீங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது அப்ளை பண்ணல சில பேர் வந்து தப்பாக அப்ளை பண்ணிடுவாங்க, ஸ்பெல்லிங்கோ இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒன்று. ஸோ அதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கட்டாயமாக இருக்கு. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கு அப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட். ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட் அப்படின்றது எல்லா ஜாபுக்குமே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில குறிப்பிட்ட ஜாப்ஸுக்கு மட்டும்தான் வந்து ட்ரேட் எக்ஸாம் அப்படின்னு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஸோ இந்த ஒரு பேசிக்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்க்கான புக் இருக்குல்ல, ஸோ நான் அதையுமே கீழே வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அவேர்னஸ், ஆப்டிடியூடு இந்த கேட்டகரிஸ்ல தான் வரும். ஸோ மேக்ஸ் அப்படின்றது மட்டும் இதில் இருக்காது. நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இதில் வந்து கிடையவே கிடையாது. சிங்கிளா ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ அந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதுபோல் பர்சனல் இன்டர்வியூக்கு 25 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 100 + 25 125 மார்க் வந்து டோட்டலாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த 125க்கு நீங்கள் வந்து ஃபைனலாக ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னா கேட்டகிரிஸ் வைஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஓபிசி, ஓசி இந்த மாதிரி கேட்டகிரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 71 இருந்து 75 இது வந்து லாஸ்ட் இயர் நடந்ததை வச்சு கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரிஸ்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 68 இருந்து 62 வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போன வருஷம் நடந்த கட் ஆஃப். ஸோ இந்த வருஷமும் சேம் ஒரு 10 or 5 தான் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும். பட் இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் இது வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் புக்ஸுமே நான் ரெஃபர் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்குள்ளே டேரெக்டாக போகும். ஸோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் விஷயங்கள். ஓகே, நம்மகிட்ட அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை. ஸோ நார்மலாக எப்பயும் போல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம்ல, சேம் அதே மணிக்கு தான் 10th 12th கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஆதார், வேலிடான மொபைல் நம்பர், வேலிடான ஜிமெயில் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, சிக்னேச்சர் போட்டது ஸ்கேன் காப்பீஸ், ஃபோட்டோவோட ஸ்கேன் காப்பீஸ் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. மஸ்ட்டாக அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே அஃபிஷியலோட இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இங்கே வந்து தெரியுது பார்த்தீங்களா, அப்ளை லிங்க் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, இதான் நீங்கள் டேரெக்டாகவே போய் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சைட் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. சரியா, ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, எஸ் இப்போ நான் வந்து டச் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாப்க்கு இந்த NCRA டிபார்ட்மெண்ட் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட் லிங்க். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா வேலைவாய்ப்புகளுக்குமே ஆகஸ்ட் 31 தான் கடைசி தேதி அதை வந்து போட்டிருக்காங்க. என்ன வேலை, இது வந்து லேப் அசிஸ்டன்ட் ட்ரைனிங். அதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்த எல்லா வேலைகளுக்கும் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அப்ளை நவ் அப்படின்றத டச் பண்ணி வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இதில் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை மூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து லாகின், நியூ யூசர், அதுக்கப்புறம் ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற 99% நீங்கள் வந்து நியூ யூசராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த நியூ யூசர் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க. இப்போ நம்ம லேப் அசிஸ்டன்ட் தொட்டுட்டோம், அதனால் டேரெக்டாக லேப் அசிஸ்டன்ட் அப்படின்றத வச்சு அது மாதிரி என்ன பதவியோ அந்த பதவிக்குள்ளே வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து
ஃபுல் நேமு, ஃபாதர் நேமு, ஜிமெயில் ஐடி, மொபைல், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன கேட்டகிரி, கம்யூனிட்டி வந்து என்ன கேட்டகிரி, உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, பிகாஸ் அதில் ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஐம் நாட் ரோபோட் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்ற கிரீன் கலர் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும் உங்கள் நேமில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு நார்மலாக உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். எப்படி நம்ம எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்லாம் அப்ளை பண்ணுறோம் சேம் ப்ராசஸ் தான். இதுக்குள்ளேயும் நீங்கள் அதை தான் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ணலாங்க. ஸோ ஃபீஸ் எல்லாம் வந்து இதுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் இங்கே கவலைப்பட வேண்டாம். இதுதான் இந்த கவர்மெண்ட் வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீடைல். இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாச்சும் பார்ட் டைமாக ஜாப் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்கையுமே நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கான லிங்க்குமே வாட்ஸ்அப் பார்ட் டைம் ஜாப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். டாடா.